பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வசனம் 6. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை. நீரே பெரியவர். உமது நாமமே வல்லமையில் பெரியது. ஜாதிகளின் ராஜாவே, உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? தேவதற்கே பயப்பட வேண்டியது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள். ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளும் அவருடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவன் இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். தேவனுக்கு ஒப்பாக இந்த பூமியிலேயும் வானத்திலேயும் யாரை கம்பேர் பண்ண முடியும், யாரை இணைத்து வைக்க முடியும் என்று சொன்னால் ஒருவரையும் முடியாது என்று எரேமியா சொல்கிற வார்த்தை பார்க்கிறோம். ஆகவே தேவன் யார், தேவனுடைய மகிமை என்ன, தேவனுடைய பலம் என்ன, தேவனுடைய வைராக்கியம் என்ன, தேவனுடைய மகத்துவம் என்ன என்று சொல்லி பார்த்தால் ஒப்பான தேவனே இல்லை. அவருக்கு ஒப்பான கடவுள் இல்லை. அவருக்கு ஒப்பான அவருடைய வல்லமைக்கு ஈக்குவலாக ஒப்பானவைகள் எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் பணக்காரை பார்க்கும்போது அந்த பணக்காரனுக்கு ஈக்குவலாக நிறைய பணக்காரங்க இருப்பாங்க. ஒருவேளை வல்லமை இருக்குன்னு பார்த்தா அவனுக்கு ஈக்குவல் நிறைய வல்லமை இருக்கும். பவர் அப்படின்னு பார்த்தா நிறையா பவர் இருக்கும். அப்போது எல்லாருக்கும் ஈக்குவல் இந்த பூமியில் மனுஷனுக்கு நிறைய இருக்கிறது. ஆனால் அந்த மனுஷனுக்கு ஈக்குவல் நிறைய பேர் இருந்தாலும் நம்முடைய தேவனுக்கு ஈக்குவலாக, தேவனுடைய வல்லமைக்கு நிகராக ஒருவரையுமே நாம் சொல்ல முடியாது. அவர் ஜாதிகளுக்கெல்லாம் ராஜா. அவருக்கு பயப்படாது இருப்பவன் யார்? அவர் எதிர்த்து கேள்வி கேட்க முடிந்தவன் யார்? ஒருவரே கிடையாது. ஆகவே தான் அவர் ஜாதிகளிலே பெரியவர், ஜாதிகளுக்கு ராஜாவாக இருக்க, ஜாதிகள் ராஜாவே என்று சொல்கிறார். உம்மிலும் உம்முடைய ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவன் யார்? அப்போ தேவனுக்கு எதிராக, தேவனுக்கு ஈக்குவலாக எந்த நபரையும் சொல்ல முடியாது. ராஜாக்கள் எத்தனையோ பேர் வந்தார்கள், எத்தனையோ பேர் போனார்கள். ஆனால் எந்த ராஜ்யமும் நிலைத்து நின்றதே இல்லை. எந்த ராஜ்யமும் நிலைத்து நிற்பதில்லை. காரணம், நிலைத்து நின்ற ஒரே ஒரு ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம்தான். எத்தனையோ ராஜாக்கள் எழுப்பினார்கள், எத்தனையோ இந்த பூமியில் வல்லமையுள்ளவர்கள் அல்லது அதிபதிகள் எழுப்பினார்கள், வல்லரசுகள் எழுப்பின. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக அவர்கள் நின்று ஜெயிக்கவே முடியவில்லை. எத்தனை பேர் கிறிஸ்துவை அழிக்க நினைச்சாங்க, எத்தனை பேர் கிறிஸ்துவத்தை ஒழிக்க நினைச்சாங்க, பைபிளை எரிக்க நினைச்சாங்க, என்னென்னோ செய்தார்கள். எது எப்படி யார் என்ன செய்திருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை இன்றைக்கும் யாராலும் எதிர்கொள்ள முடியல என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. காரணம், அவரை எதிர்த்து சண்டை போட்டு அவரை எதிர்த்து நான் பெரியவன் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் யாரும் நிரூபிக்க இல்லை, இனிமேல் நிரூபிக்கவும் முடியாதுன்னு பார்க்குறோம். காரணம், அவருக்கு ஒப்பானவர்கள் யாருமே கிடையாது. வானத்திலும் இல்லை, இந்த பூமியிலும் இல்லை. அவருடைய வல்லமை ஒன்றே பெரியது. நீரே பெரியவர் என்று சொல்லி சொல்கிறார். நீ ஒருவரே பெரியவர், நீ ஒருவர் மாத்திரமே உயர்ந்தவராக இருக்கிறீர். உமக்கு ஒப்பானவர்கள் எவருமே இல்லை. நீரோ மெய்யான தேவனாக இருக்கிறீரே, நீ ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீரே, நித்திய ராஜாவாக இருக்கிறீரே என்று சொல்லி இங்கே எரேமியா அநேக வார்த்தைகளை சொல்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே தான் தேவன் ராஜாக்களை ஏற்படுத்துகிறார், ராஜாக்களை தள்ளுகிறார். அது மக்களுக்கு தெரியாமல் போகிறது. ஒரு ராஜா ஏற்படுவதும் தள்ளப்படுவதும் தேவனால் உண்டாகிறது. ஒருவேளை நமக்கு பிடிக்காத ராஜாக்கள் கூட அவளை மேலே ஆட்சிக்கு வரலாம். ஒருவேளை நமக்கு விருப்பமில்லாதவர் கூட வரலாம். ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தவராக இருக்கிறார். அவருடைய பார்வையில் அந்த நேரத்தில் அந்த ராஜாவை கொண்டு வந்தால் சரி என்பது தேவனுக்கு தெரியும். நாம் ஜெபித்தாலும் சில நேரத்தில் நாம் ஜெபிக்கிறோம், வேறு ஒரு ராஜா வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் நாம் ஜெபிப்பதற்கு மாறாக வருகிறது. காரணம், அது தேவனுடைய விருப்பமாக இருக்கலாம், அது தேவனுடைய சித்தமாக இருக்கலாம். காரணம், அது தெரியும், அவருக்கு தெரியும் யார் எப்படி வர வேண்டும். ஆனால் ஜெபிக்கணும் நம்முடைய கடமை, உபவாசம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. நாம் ஜெபிக்கணும், நல்லது தான். ஆனால் ராஜாக்களை கொண்டு வருகிறவர் நம்முடைய ஆண்டவராக தேவனாக இருக்கிறார். ஆகவே எந்த ராஜாக்களை கொண்டு வருவதும் அவர் தான், ராஜாக்களை தள்ளி விடுவதும் அவர் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய ராஜாவாகிய தேவனுக்கு ஈக்குவலாக யார் இருக்க முடியும், தேவனுக்கு ஒப்பானவராக யார் இருக்க முடியும் என்று சொல்லி பார்த்தால் ஒருவருமே இருக்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவன் ஒருவரே எல்லா வல்லமைகளுக்கும் மேலான வல்லமுடையவர். தேவன் ஒருவரே எல்லா ராஜ்யங்களுக்கும் மேலான ராஜ்யத்துடையவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவர் ராஜ்யம் பெரியது, அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய மகிமையும் பெரியது. அவர் ஒருவரே மகா பெரிய தேவனாக இருக்கிறார். ஆகவே அவருக்கு ஒப்பானவர் என்று சொல்லி ஒருவருமே இல்லை. காரணம்,
அவர்தான் ராஜாக்களை ஏற்படுத்துகிறார், அவர்தான் ராஜாக்களை தள்ளுகிறார். ஆகவே என்னென்றைக்கும் நித்திய ராஜாவாக இருக்கிற ஆண்டவரை துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. நீ ஒருவரே ராஜாவானவர், உமக்கு ஒப்பானவர்கள் இந்த பூமியில் யாருமே இல்லை என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. நீ ஒருவரே சிறந்தவர், நீ ஒருவரே எங்கள் தேசத்தை ஆளுகை செய்கிறவர். தொடர்ந்து தேசங்களை ரட்சிப்பீராக. உடைய கரத்தில் தாழ்த்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட். பிரைஸ் காட்.